அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அரிசி ரொட்டி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சீக்கிரமாக பார்க்கணுன்னா நீங்கள் ஷார்ட்ஸில் பாருங்கள், அதுலேயும் நான் போட்டிருக்கேன். ஒரு நிமிஷத்தில் முடிஞ்சிடும். 1/2 கிலோ அரிசி மாவு, 1 முட்டை, 2 டேபிள் ஸ்பூன் நெய், தேங்காய் துருவல் 1/2 மூடி போதும். சின்னதாக இருந்துச்சுன்னா 1/2 மூடி போதும். ஏலக்காய் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இல்லை ஜீனி வேணுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லை நாட்டு சர்க்கரையை நல்லா கொதிக்க வச்சு நீங்கள் வடிகட்டி சேர்த்துக்கலாம். ஏன் நாட்டு சர்க்கரை அப்படி செய்கிறோன்னு சொன்னோம்னா, அதில் மண் இருக்கும் அப்படிங்கிறதுனால நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் சேர்த்துக்கோங்க. சூடாக சேர்க்கக்கூடாது அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு கை சூடும்ல, அதனால் கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் எதுக்கு சர்க்கரை சேர்க்குறேன்னா, கொஞ்சம் பிள்ளைங்க கொஞ்சம் இனிப்பாக சாப்பிடணும்னு சொல்கிறதுக்காண்டி, பிள்ளைங்களுக்காண்டி செய்கிறதுக்காண்டி கொஞ்சமாக சர்க்கரை சேர்க்குறேன். இது இனிப்பு இல்லாமல் இருந்தால் தான், இனிப்பு ஓரளவுக்கு கம்மியாக இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாகவும் நல்லாவும் இருக்கும். உங்கள் விருப்பம்படி நீங்கள் சர்க்கரை போட்டுக்கலாம். இது இப்போ இந்த சமயத்தில் போடுறதுனால நீங்கள் ஜீனியை கூட பொடி பண்ணி போட்டுக்கலாம். பாருங்கள், லாஸ்ட்டாக இப்படி தான் இருக்கும். இதை ஒரு 4 பங்கா இல்லை 5 பங்கா நீங்கள் பிரித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கிட்டு நல்லா விரிசல் இல்லாமல் அழகாக தட்டி கொடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி மொத்தமாக தட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தோசை தவாவில் போட்டு முன்னணி பின்னாடியும் ஸ்லோலேயே வச்சு நீங்கள் இதை திருப்பி கொடுத்துக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஸ்லோலேயே வச்சு செய்யுங்க. நெய் இல்லைன்னா எண்ணெய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக இப்படி தான் இருக்கும். நல்லா பொறன்னு சாஃப்டாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது இப்படி இருக்குன்னு பார்க்க வேணாம், இதை டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இன்ஷால்லா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்காக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ இந்த வீடியோ பார்த்ததுக்கு.